அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை வீணடிக்காதீங்க. 100 பாடுகள் போதுன்றார். உங்கள் ஜெபம் எவ்வளவு, உங்கள் வேத வாசிப்பு எவ்வளவு, எல்லாம் கணக்கு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படணும். பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படணும். இந்த காலம் பொல்லாதது. விபச்சாரம் பெருகி இருக்குது, வேசித்தனம் பெருகி இருக்குது, பொய், பித்தலாட்டம், குடியாட்டம் எல்லாம் பெருகிடுச்சு. பாவம் பெருகிடுச்சு. பாவம் கடல் போல் பாவம், சாராய பாவம் கடல் போல் பெருகிடுச்சு. பேதுரு சொன்னார், நடுக்கடலில் நான் மூழ்கி போகிறேனே, என்னை காப்பாற்றுன்னு கதறினார். நம்மளும் கதறின இந்த நிலையில், இந்த வேலையில் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 3 தூங்கினேன் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். தூங்கினேன் விழித்து கொண்டேன். 10,000 பேர் எனக்கு விரோதமாக வருகிறார்கள். அவர்களை தாடை எலும்பை அவர் பார்த்து கொள்வார், நொறுக்கி போடுவார். தாடை எலும்பெல்லாம், தாடை பற்களெல்லாம் உடைத்து போடுவார், கடா பற்கள்லாம் உடைத்து போடுவார். நம்மளை பாதுகாப்பார். தாவீதுக்கு சொல்கிறாரு, அவரே ஜெபம் பண்ணுறார். 10,000 பேர் பாருங்கள். யோவேலில் சொல்லப்படுறது அது அணியாக வரும். உத்தரவு பெற்றவொன்னு அணியாக வரும். ஆபகுக்கு சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக வருகிற ஜாதிக்கு நான் பயப்படேன்னு. அவர் சொல்கிறார், நான் எதையும் விதைக்கலை, நான் துறவி, நான் எதையும் விதைக்கலை, எனக்கு எதுவும் இல்லை. கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என் கால்களை மான்கால்களுக்கு போல மாற்றுவார், கண்மலையில் மேல் நிறுத்துவார். தாவீது சொல்கிறார், ஐயோ நான் இனிமேட்டு இந்த கொலைபாதல் செய்ய மாட்டேன். என் படுக்கரையை தியானியரையாக மாற்றுறேன், என் படுக்கரையை கண்ணீரால் நினைக்கிறேன். இனி இந்த கொலைபாதல் செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுங்க. படுக்கையில் சாரத்தை இழக்கூடாது, விதையை இழக்கூடாது, குற்றமற்ற ரத்தத்தை சிந்தக்கூடாது. ஆதிகாரம் 9 சொல்லிட்டார் நோவாக்கு, குற்றமற்ற ரத்தத்தை சிந்துறவங்கள பலிக்கு பலி வாங்குவேன்னு சொல்லிக்கிறார். எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த நாளிலே கணவன் மனைவி தராசை போல இருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கணும், கனியற்ற ஒரு கடிந்து கொள்ளணும், சார உள்ள உப்பாக இருக்கணும். லூக்கா 12 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பொக்கிஷம் அங்கேயே உங்கள் இறுதி இருக்கும். உங்கள் பொக்கிஷ படுக்கையில் இழக்காதீங்க. அது உங்கள் பொக்கிஷம். நீதிமொழி 1 அது பொக்கிஷம். சாத்தானு உங்களை விழுங்க பார்க்குறான், படுக்கையில் கண்ணி வச்சிருக்கிறான், பாதாள விழுங்குறது போல் உங்கள் விழுங்க பார்க்குறான். எச்சரிக்கையாக இருங்க. சாத்தான் ஏவல அந்தகார அப்பத்தை கொடுத்துட்டா, அது அசுத்தாப்பம், அதை விரும்பாதீங்க. அது உலையான சேரு. சங்கீதம் 40 சொல்லப்பட்டது உலையான சேரு, அது புதைக்குழி, அதை விரும்பாதீங்க. அதில் தான் இருப்போம். அப்படி தான் நாங்கள் சுகபம் வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்தீங்க. வெளிப்படுத்தல் 9 அதிலே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக அந்த பாதாள குழி திறக்கப்படும். அது 10,000 பேர் வெட்டுக்கிளி, அது சிங்கத்தின் கடவாய் பற்கள் உண்டு, உங்களை வாரி கொண்டு போகும். யோவேலில் சொல்கிறபடி அணியாய் வரும். சூரியன் மேலே சந்திரன் மேலே ஏறும். சூரியன் சந்திரனா தாய் தகப்ப, நட்சத்திரம்னா பிள்ளைகள் முகலாம் கருகி போகும். எவ்வளோ ஓமையாக எழுதி வச்சுருக்கார் யோவேலில். பாவம் செய்யாதீங்க. அளவுக்கு அக்கிரம அளவை நிரப்பினீங்கன்னா படுக்கையில் எரிநகத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க கேட்குறாரு. ஈரன் பாப்பு குட்டிகளே, வலு சர்ப்பங்களே, பிதாக்களோட அக்கிரம அளவை நிரப்புவீங்களோ, எரிநகத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க கேட்குறாரு. மத்தேயு 23 கேட்குறாரு. அக்கிரம அளவை நிரப்பாதீங்க, கனியற்ற ஒரு கடிந்து கொள்ளுங்க. பிதாவுக்கு விரோதம், குமாரனுக்கு விரோதம் படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க, குற்றமற்ற ரத்தத்தை சிந்தாதீங்க, புழு பூச்சியை கொல்லாதீங்க. அவரே ஜீவன், அவரே உயிராக இருக்கிறாரு. உங்களுக்குள்ள உயிராக இருக்கிறாரு. ரத்தத்தில் உயிர் இருக்குது. எச்சரிக்கையாக நடங்க. அவரே உயிர். கொல்லாதீங்க. அவரை மறுபடியும் சிலுவையில் அறையாதீங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. சங்கீதக்காரன் 3 தாவீது ஒப்பு கொடுத்தது போல் ஒப்பு கொடுங்க. தூங்கின விழித்து கொண்டே இங்கே எபேசியர் 5 சொல்கிறாரு பாருங்க. 14 எபேசியர் 5:14. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தவர் விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியாக நீங்கள் ஞானமற்றவர் போல நடவன், ஞானமுள்ளவர் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கவனமாய் நடங்க. பரிசுத்தமாக இருங்க, ஞானமாக நடந்து கொள்ளுங்க. சங்கீதம் 3 தாவீது ஒப்பு கொடுத்தது போல் ஒப்பு கொடுங்க. நான் தூங்கின விழித்து கொண்டே, நான் 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு நிற்கிறாரு ஆபகுக்கு.
அந்த 10,000 பேர் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் படுக்கை புழுக்களாக ஆக்குறான் சாத்தான், உங்கள் போர்வை பூச்சி ஆக்குறான், உங்களுக்கு விரோதமாக வெட்டிக்கிளி உருவாக்குறான். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. உச்சிதமான கோதுமை உங்கள் கையில் தான் இருக்குது. உயிர் புழு பூச்சி உங்கள் கையில் தான் இருக்குது. சுகபோகத்தை விரும்பாதீங்க, காமத்தை விரும்பாதீங்க, மோகத்தை விரும்பாதீங்க, இச்சையாதீங்க. படுக்கை சுகத்தை விரும்பாதீங்க. மாம்ச சிந்தனை மரணம் சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தனை வேணாம், படுக்கை சிந்தனை வேணாம். பரிசுத்தமாக நில்லுங்க. அப்பொழுது உங்களை நீதிமான்கள் போல மாற்றுவார். சங்கீதம் 35 நீதிமான் ஜெபத்தை கேட்கிறவர். நீதிமான் சங்கீதம் 35:7 பாருங்க, வாசிக்கிறேன். சங்கீதம் 34, 17, 18, 19 வீட்டில் போய் வாசிங்க. ஒரு எலும்பு கூட முறிக்காதபடி நம்மளை பாதுகாக்கிறவர். நீதிமான் ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்க 17 நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களும் நீக்கலாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமயமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவரை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகளை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அந்த 10,000 பேர் முன்பாக உங்களை காப்பாற்றுவார். தாவீதை காப்பாற்றின தேவன் ஆபகுக்கு சொல்கிற, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் பரிசுத்தமாக நின்றுட்டீங்கன்னா நீங்களும் பயப்படவே தேவையில்லை. தைரியமாக நில்லுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. ஆபகு சொன்னபடி நீங்கள் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், மரமே கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு சொல்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள், பரிசுத்தமாக நின்று அந்த சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இப்போது ஜெபிப்பேன். எங்கள் அருமையான தகப்பன், இந்த அருமையான வேலையில் உமக்கு பயந்து நடந்த யோசேப்பை உயர்த்தினீர். உமக்கு பயந்து நடந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினீர். உமக்கு கீழ்ப்படிந்து தானியேலை பிரதமந்திராக மாதத்தின் 3 ராஜாக்கள் மத்தியிலே தானியேலை உயர்த்தினீர். மேன்மைப்படுத்தினீர். இந்த ஜனங்களை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் உயர்த்துங்க ராஜா. தாவீதை உயர்த்தின தேவனே, யோசேப்பை உயர்த்தின தேவனே, தானியேலை உயர்த்தின தேவனே, எல்லாரும் இதை கேட்டு ஒவ்வொருவரும் உயர்த்துங்க. ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.